ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து செயின் போட்டிருக்கேன் சரியில். செயின் போட்டுட்டு நீங்கள் 1.5 இன்ச்சு வந்து நான் டேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக் ஃபுல்லாக வந்து 1.5 இன்ச்சு வந்து டேப்பில் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ 1 இன்ச் அப்படின்னா 1 இன்ச்சு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எது பெரிய சைஸ் பீடோ அந்த பீடை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன பீடுக்கு வாங்க. சின்ன பீடு வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நடுவில் அந்த நம்பர் 3 சைஸ் பீடு நடுவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சுகர் பீடை பாருங்கள். இது எல்லா பீடுமே வந்து நான் சிங்கிள் பீட் மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெக் டிசைனுக்கெலாம் வந்து இப்போ 3 சைஸ் பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 4 சைஸ் பீடு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 சைஸ் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு கொடுங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பீடெலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் பீடெலாம் தனியாக கொடுங்க. அப்படி கொடுத்து போடும்போது உங்களுக்கு இந்த நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் சைட் நெக்கும் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் நெக்கும் சேம் இதே டிசைன் தான். இது வந்து ஸ்லீவ் டிசைனும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 லைன் சரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக் டிசைனில் வந்து நம்ம போட்ட மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்பர் 3 சைஸ் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.